அப்பாச்சி சமையல் மட்டன் குழம்பு 6. ஒரே குக்கரில் அப்படியே தாளித்து நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி செய்வதற்கு. முதல்ல நான் இப்போ ப்ரெஷர் பேனே எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் பட்டை கிராம்பு 2ஐயும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வந்த உடனே மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி குழம்புக்கு. ஸோ அதனால் நல்லா அதை சாட்டை பண்ணி அது பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாம் ரொம்ப அவசரமாக செய்யணும் ஒரு குழம்பு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்பை நம்ம முன்னாலே சேர்த்தோன்னா அது ரொம்ப பொரிஞ்சு தீஞ்சிரும். அதனால் வெங்காயம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நாம் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்புத்தூள் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துடலாம். இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி காம்பு அதை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு அது கொஞ்சம் யூனிக் டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் இருந்தால் பரவாயில்ல, பட் காம்பு தான் மெயினாக நம்ம சேர்க்கணும். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்து அதையும் நல்லா நாம் வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்த உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் இங்கே. இப்போ இதையும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி அந்த வெங்காயத்தோட பிளெண்ட் ஆகி வரணும். அப்போ தான் அது குழம்புக்கு நல்ல ருசியை தரும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ கறியை சேர்த்துக்கலாம். கறியும் நம்ம நல்லா இங்கே இதில் பரட்டிடணும். கறியும் நல்லா இந்த மசாலாவோட கொஞ்சம் பிளெண்ட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த 1 டீஸ்பூன் போதும். கறி வெந்த பிறகு நம்ம குழம்பு கூட்டும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ தோல் உரித்து வச்சுருக்கேன் 4 உருளைக்கிழங்கு நல்ல பெரிய பெரிய ஸ்லைஸாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ப்ரெஷர் குக் ஆக போகுது, அதனால் பெரிய சைஸாகவே சேர்த்துக்கோங்க. இனிமேல் சேர்க்க வேண்டிய மசாலா தூளுங்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா அந்த கறியிலையும் உருளைக்கிழங்குலையும் கோட்டார மாதிரி நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த ட்ரை மசாலாலே அந்த கறி கொஞ்சம் வேகட்டும். தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலா நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடலாம்.
இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கறி உருளைக்கிழங்கு மசாலாலே வேகிறதுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச பிறகு எடுத்து வச்சு மீதி அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மட்டன் வழக்கம் போல் எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு விசில் போட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என் மெத்தடில் கறியை வேக வச்சுட்டேன். இப்போ நான் அந்த விசிலை ரைஸ் பண்ணி கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறேன். கேஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண பிறகு குக்கர் மூடியை திறங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா அந்த மசாலாவில் வெந்திருக்குது. இப்போ இந்த மட்டன் குழம்பு இந்த கிரேவியோட உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே நீங்கள் இறக்கிடலாம். உப்பு மாத்திரம் பார்த்துட்டு இறக்கிக்கோங்க. வேணும்னா லைம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா குழம்பு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் லைம் ஊற்றி நீங்கள் இறக்கிக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரை லைம் இல்லைன்னா ஒரு லைம் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஷார்ட் டைமில் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான 1 pot மட்டன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.